அக்கா அவர்களின் வழிகாட்டலுக்கு அமைவாக மறுமலர்ச்சி கிராமிய வேலை திட்டத்தின் கீழ் நாடு பூராகவும் நாங்கள் 55 வீதிகள் புனரமைக்கப்பட உள்ளது. இதில் வடக்கு மாகாணத்தில் 6 வீதிகள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதிலையும் யாழ்ப்பாணத்தில் 2 வீதிகள் தெரிவு செய்யப்பட்டது. இந்த 2 வீதிகளில் வீதி கருத்துத்துறையில் முதலாம் குறுக்குத்துறை வீதியை நாங்கள் தெரிவு செய்திருக்கிறோம். இந்த அடிப்படையில் இங்கே வருகை தந்திருக்கின்ற வணக்கத்துக்குரிய விஸ்வ பிரம்மஸ்ரீ கோபாலகிருஷ்ணன் ஐயா அவர்களை இந்த மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம். வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் மேலதிக செயலாளர் திரு ஜீவானந்தம் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ ரஜீவன் சேர் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். அடுத்ததாக நகரசபை செயலாளர் திருமதி தானா தாரணி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். அடுத்ததாக ஒருங்கிணைப்பு குழுக்களின் இணைப்பாளர் கபிலன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். அடுத்ததாக நகரசபா தவிசாளர் டி போல் டக்ளஸ் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் நிறைவேற்று பொறியியலாளர் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். அடுத்ததாக எங்களுடைய நெடுஞ்சாலை வீதிகள் போக்குவரத்து அமைச்சின் கீழ் பணியாற்றுகிற திரு ஸ்ரீ வாகிசன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். அதிகார சபையின் மேலதிக செயலாளர் திரு ஜீவானந்தம் அவர்களை மங்கள விளக்கு ஏற்றுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். அடுத்ததாக பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ ரஜீவன் சேர் அவர்களை மங்கள விளக்கேற்றி வைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றோம். அபிவிருத்தி அதிகார சபையின் மாகாண பணிப்பாளர் திரு குருஸ் அவர்களை மங்கள விளக்கேற்றி வைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றோம். திருமதி தானா தாரணி அவர்களை மங்கள விளக்கேற்றுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். குழுக்களின் இணைப்பாளர் திரு கபிலன் சேர் அவர்களை மங்கள விளக்கேற்றி வைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றோம். தவிசாளர் டி போல் டக்ளஸ் அவர்களை மங்கள விளக்கேற்றி வைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றோம். நகரசபை உறுப்பினர் ரோயல் பிரதாப் அவர்களை மங்கள விளக்கேற்றி வைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றோம். இக்கிராம சார்பாக ஒருவர் மங்கள விளக்கேற்றி வைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றோம். முதன்மை விருந்தினர் தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் திரு ஜெயச்சந்திரன் மூர்த்தி ரஜீவன் தோழர் அவர்களையும், சிறப்பு விருந்தினர் திரு ஜீவானந்தன்
மேலாதிக்க செயலாளர் நெடுஞ்சாலைகள் அமைச்சு அவர்களையும், யாழ் மாகாண பணிப்பாளர் வீதி அபிவிருத்தி அதிகார சபை செயலாளர் திரு குரூஸ் அவர்களையும், யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு இணைப்பாளர் திரு கபிலன் அவர்களையும், பருத்தித்துறை நகரசபை செயலாளர் திருமதி தாரணி மேடம் அவர்களையும், நகரசபை தவிசாளர் வின்சென்ட் போல் டக்ளஸ் அவர்களையும், தேசிய மக்கள் சக்தி நகரசபை உறுப்பினர்கள் மானா அனல் ரெஜி ரோயல் பிரதாப் அவர்களையும் மற்றும் மதகுருக்கள் அமைப்புகளின் தலைவர்கள் உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவரையும் இக்கூட்டத்துக்கு வருக வருக என வரவேற்கிறோம். கிராமிய வேலை திட்டத்தின் கீழ் நடைபெற்று வர இருக்கின்ற இந்த வீதி புனரமைப்பு ரீதியான விளக்கத்தினை வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் மேலதிக செயலாளர் திரு ஜீவானந்தன் அவர்கள் உரையாற்றுவார். ஆரம்ப விழாவும் நாடு பூராவும் நடைபெறுகிறது. அதில் யாழ் மாவட்டத்திற்குரிய பக்கத்துடைய நகரசபைக்குரிய வீதி நிகழ்விலே வருகை தந்திருக்கிற எங்கள் பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் அவர்கள், மேலும் ஸ்ரீ வாசன் அவர்கள், கல்வித்துறை நகரசபையின் தவிசாளர் அவர்கள், அதன் செயலாளர் மற்றும் வீதி அதிகார சபையின் வடக்கு மாகாண பணிப்பாளர் குரூஸ் அவர்கள், அவருடைய ஆரணியைச் சேர்ந்த அனைத்து பொறியியலாளர்களே, முக்கியமாக இவ்வருடத்துக்கு உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், முதல் முறையாக வடக்கு மாகாணத்துக்கு 500 மில்லியன் 5000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. இது இந்த வீதி அபிவிருத்தி, கிராமிய வீதி அபிவிருத்தியிலே ஆக கூடுதலான ஒரு நிதியை ஒதுக்கப்பட்ட முதலாவது வரவு திட்டம் என்பது உங்களுக்கு தெரியும். எனினும் இந்த வீதி கிராமிய வீதிகளை பொறுத்தவரையில் நாடு பூராவும் உள்ள வீதிகளுக்காக நாங்கள் மதிப்பீட்டு செய்திருக்கிறோம். 1,75,000 மில்லியன் ரூபாய் தேவைப்படுகிறது. எனவே இந்த வீதிகளுக்கு முன்னுரிமை அளிக்கும் ஒரு முக்கியமான முன்மொழிவு ஒன்றை அமைச்சர், வீதி அபிவிருத்திக்கு பொறுப்பான அமைச்சர் விமல் பத்நாயக் அவர்கள் அமைச்சரவைக்கு ஒரு பத்திரத்தை சமர்ப்பித்து, இந்த காரணங்களுக்காகத்தான் இந்த வீதிகள் முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என்று ஒரு கருத்திட்டத்தை முன்வைத்துள்ளார். அதன்படிதான் இந்த வீதிகள் முன்னுரிமை அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்படுகின்றன. அவ்வாறு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு வீதியின் ஆரம்ப வேலை தான் இந்த பருத்தித்துறை நகரசபைக்கு உட்பட்ட இந்த வீதி அபிவிருத்தி அங்குரார்ப்பணம் செய்யப்படுகிறது. இந்த வேலை திட்டம் இவ்வாறும் 1 மாதத்துக்குள் முடிக்கப்பட வேண்டும் என்றுதான் எங்களுடைய நிபந்தனை. அந்த வேலை திட்டத்திலே நாடு பூராவும் உள்ளதிலே திரு குரூஸ் கணிப்பாளர் அவர்கள் ஒரு திறமைசாலி என்பதை அமைச்சு கருதுகிறது. அவருக்கு மேலதிக பொறுப்பொன்று வழங்கியுள்ளது. அவர் இந்த கிராமிய வீதி அபிவிருத்தி அவரின் பொறுப்புக்கு வருவதில்லை. அது எங்கள் அமைச்சுக்கும் இல்லை, அது வீதி அதிகார சபைக்கு உரிய ஒரு விடயமும் அல்ல. இது உண்மையிலேயே நகரசபைக்குரியது. நகரசபைக்குரிய இந்த பாதையை செப்பனிடும் இந்த வேலையிலே அதன் தவிசாளர், அதற்குரிய புதிதாக தெரிவு செய்யப்பட்ட ஒரு உறுப்பினர், அதன் செயலாளர் அவர்கள் இந்த ஒத்துழைப்பு வழங்கி இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருப்பது இது உங்களுக்குரிய ஒரு கௌரவமாகத்தான் நீங்கள் கருத வேண்டும். அவர்கள்
இந்த வேலை திட்டத்திற்கு ஆதரவாக இங்கு வருகை தந்து அவர் நம்ம இந்த உத்தியோகத்தர்களுக்கு ஒரு ஒத்துழைப்பை வழங்குகிறார். இதே மாதிரி நீங்கள் இது மக்களின் ஒரு ஒத்துழைப்புடன் நடைபெறும் உங்களுக்கான ஒரு அபிவிருத்தி வேலை என்பதால் தொடர்ச்சியாக இந்த நிகழ்வில் மட்டுமல்ல தொடர்ச்சியாக இந்த அபிவிருத்தி வேலையிலே இதன் புரோகிரஸிலே நீங்களும் பங்கு பெற்று ஏதாவது இருந்தால் எங்கள் அமைச்சுக்கு அவர்களுடைய இணைப்பாளர்கள் இங்கு இருக்கிறார்கள், மும்முரமாக வேலை செய்து கொண்டு இதற்கு வழிகாட்டுதலாக இருக்கிறார்கள். அவர்கள் இந்த நாடு பூராவும் இந்த தேசிய வேலை திட்டத்தின் வழிகாட்டலை ஏற்படுத்திய அமைச்சர் வீதி அபிவிருத்திக்கு பொறுப்பான அமைச்சர் விமல் ரத்நாயக் அவர்களின் கவனத்தில் கொண்டு வந்து அது உடனடியாக அந்த அமைச்சின் மூலமாக அது தீர்க்கக்கூடிய ஒரு அமைப்புடன் தான் இந்த வேலை திட்டம் நடைபெறுகிறது. அதற்காகத்தான் இந்த திட்டமிடலுக்காக 6 மாதங்கள் சென்றிருக்கின்றன. இது ஒழுங்கான ஒரு அபிவிருத்தியின் முக்கியமாக இதன் பெறுபேறுகள் உங்களை வந்து சென்றடைய வேண்டும். அதனுடைய அந்த வேலையினுடைய குவாலிட்டி என்பதை நீங்களும் அவதானித்து உங்களுடைய பங்கு பற்றவர்களும் பெறுவதற்கு தான் அமைச்சரானவர் அந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறார். அந்த விடயம் தேசிய மட்டத்தில் நாங்கள் அமைச்சரவைக்கும் சமர்ப்பித்து இது ஒரு தேசிய கருத்திட்டமாகத்தான் இதை அமல்படுத்துகிறோம். எனவே இந்த நிகழ்வுக்கு வந்த அமைச்சர் சஞ்சீவன் அவர்களை மீண்டும் அவருக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். இந்த கிராமிய மறுமலர்ச்சி வேலை திட்டத்தின் கீழ் இந்த அரசாங்கத்தில் ஏனைய அரசாங்கங்களோடு ஒப்பிடும்போது பெருமளவான நிதியினை இந்த வேலை திட்டங்களுக்காக செலவழிக்கணும் என்பதனை கூறி சென்ற எங்கள் மதிப்புக்குரிய செயலாளர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் சார் அவர்களை மேடைக்கு உரையாற்றுமாறு அழைக்கிறேன். அனைவருக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நேரத்தை கருத்தில் கொண்டு சுருக்கமாக கலைக்கின்றேன். நான் நினைக்கிறேன் நம்முடைய தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசாங்கத்தின் கீழே நாங்கள் முக்கியமாக எடுத்து கருப்பொருள் இந்த கிராமப்புறங்களை அபிவிருத்தி செய்வது, கிராமிய அபிவிருத்தி என்பது எங்களுடைய தேசிய திட்டமாக காணப்படுகின்றது. அந்த தேசிய திட்டங்களிலே காணப்படுகின்ற வீதிகளை புனரமைப்பதற்கு எங்களுடைய கௌரவ போக்குவரத்து அமைச்சர் விமல் ரட்நாயக் அவர்கள் பாரிய முயற்சிகளை எடுத்திருக்கின்றார். இந்த நேரத்திலே நாங்கள் அவரை பாராட்ட வேண்டும் என்று சொன்னால் குறிப்பாக இங்கே நம்முடைய மேலதிக செயலாளர் குறிப்பிட்டது போன்று நாடு பூராகவும் இந்த வீதிகளை புனரமைப்பதற்காக 1,75,000 மில்லியன் ரூபாய் காசு தேவைப்படுகின்றது. ஆனால் யாழ்ப்பாணம் ஜனாதிபதி அவர்கள் இங்கே வந்தபொழுது எங்களை பார்த்து கேட்டார், உங்களுக்கு எவ்வளவு காசு தேவை என்று கேட்ட பொழுது நாங்கள் ஒரு டென்டேட்டிவாக 5,000 மில்லியன் ரூபாய் என்று சொல்லிவிட்டோம். இப்பொழுது கணக்கு பார்த்தேன் 5,000 மில்லியனும் இந்த 1,26,000 மில்லியன் கணக்கு பார்த்தால் 2.6 வீதம் தான் எங்களுடைய வடக்கு மாநிலத்திற்கு அந்த நிதி வந்திருக்கிறது. என்றால் யுத்தத்தின் காரணமாக பாதிக்கப்பட்ட மாகாணங்களிலே வடக்கு மாகாணம் மிக முக்கியமானது. அதே போன்று நினைக்கிறேன் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் அந்த ஒதுக்கீடை பார்த்தால் 1000 மில்லியன் தான் வெறும் யாழ்ப்பாணம் மாவட்டத்திற்கு 1000 மில்லியன் ரூபாய். இங்கே நிலைய செயலாளர் குறிப்பிட்டது போன்று நினைக்கிறேன் இலங்கையிலே அதிக அளவிலான நிதி ஒதுக்கப்பட்ட மாகாணம் வடக்கு மாகாணம். ஏன்னு சொன்னால் அதுவும் குறிப்பாக குர்நாகல் பகுதியிலே யாழ்ப்பாணத்திலே 15 டிவிஷன்ஸ் இருக்கிறது. ஆனால் குர்நாகல் மாவட்டத்தில் 20 டிவிஷன் காணப்படுகிறது. ஆனால் அங்கே 800 மில்லியன் ஒதுக்கப்பட்டிருக்கு. ஆனால் யாழ்ப்பாணத்துக்கு 1000 மில்லியன் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. பெரிய மகிழ்ச்சிகரமான விடயமாக இருக்கு. குர்நாகலுக்கு 400 மில்லியன் ரூபாய், யாழ்ப்பாணத்துக்கு 1000 மில்லியன் ரூபாயும் ஒதுக்கப்பட்டிருப்பது உண்மையிலே வரப்பிரசாதமாக விடயமாக இருக்கிறது. எனவே இந்த இடத்திலே நாங்கள் ஜனாதிபதி
அதிவேதகு அன்றகுமார் திசநாயக்க அவர்களுக்கும் நம்முடைய போக்குவரத்து துறை அமைச்சர் விமல் ரட்னா அவர்களுக்கும் விசேடமாக மக்கள் சார்பிலே நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நீங்கள் கரவசம் அளித்து அதை நாங்கள் வரவேற்க வேண்டும் என்று சொன்னால் எதிர்காலத்திலே நாங்கள் இந்த யாழ்ப்பாணத்துடைய சகல வீதிகளையும் நாங்கள் வேகமாக செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது. அதே போன்று ஊர் மக்களாகிய உங்களுடைய ஒத்துழைப்பும் தேவைப்படுகின்றது. அதே போன்று இங்கே எங்களுடைய அதிகாரிகளும் செயலாளர்களும் இந்த வீதியை 1 மாத காலத்துக்குள்ளே போட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். என்றால் வருகின்ற காலங்கள் மழை காலத்தை அடிப்படையாக கொண்டது. மழைக்கு முன்பு நாங்கள் வேகமாக பூர்த்தி செய்ய வேண்டும். நேரத்தில் போடுகின்ற வீதிகள் தரமானதாகவும் நீண்ட காலம் ஈடுத்திருக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் என்பதற்காக இங்கே இருக்கிற நாங்கள் அனைவரும் ஒத்துழைப்போடும் அர்ப்பணிப்போடும் செயலாற்றுகின்ற பொழுது நினைக்கிறேன் வேகமாக 5 ஆண்டுகளுக்கு இடையிலே நாங்கள் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற அத்தனை வீதிகளையும் நாங்கள் போட்டு முடித்திட வேண்டும். அதுக்கான அரசாங்கம் தான் இப்பொழுது இருக்கின்றது. தெரியும், கடந்த காலங்களிலே பல்வேறு பிரச்சனைகள் காணப்பட்டிருக்கின்றன. அவற்றையெல்லாம் தீர்த்து கொண்டு நாங்கள் இந்த வீதிகளை எல்லாம் உங்களுக்காக போட்டு முடிப்போம். குறிப்பாக இந்த 3ஆம் குறுக்கு வீதி உங்களுக்கு கிடைத்திருப்பது ஒரு அதிர்ஷ்டகரமான விடயமாகும். எனவே நீங்கள் நிச்சயமாக உங்களுடைய சேர்த்தி அங்கங்கள் அதே போன்று யாழ்ப்பாணத்துடைய ஏரிய பிரதேசங்களுக்கும் நாங்கள் வீதிகளை அது ஒன்று இன்றைக்கு தெல்லிப்படையில் கூட ஒரு வீதி ஒன்று ஆரம்பிக்கப்பட இருக்கிறது. தெல்லிப்படையில் கூட ஒரு வீதி ஒன்று ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது. எனவே மீண்டும் மீண்டும் எங்களோடு சேர்ந்து செயல்படுங்கள் என்று சொன்னால் இது ஒரு அபிவிருத்திக்கும் மறுமலர்ச்சிக்குமான அரசாங்கம் என்ற வகையில் நேற்றைய தினம் கூட நான் பாராளுமன்றத்திலே ஒரு ஒத்திவைப்பு பேரணியை கொண்டு வந்திருந்தேன். அந்த ஒத்திவைப்பு பேரணியின் போது யாழ்ப்பாணம் இலங்கையிலே காணப்படுகின்ற மாவட்ட அபிவிருத்தி கூட்டங்கள் என்றப்படுகின்ற தீர்மானங்கள் அந்த சட்டவிரோத தன்மை உறவாக நான் கேள்வி எழுப்பியிருந்தேன். ஏன்னா நாங்கள் எடுக்கின்ற தீர்மானங்கள் மக்களுடைய நலன்களுக்காகவும் மக்களுடைய வரிப்பணத்திலே நாங்கள் பல்வேறு வேலை வருகின்றோம். ஆனால் எடுக்கிற தீர்மானங்கள் பெரும்பாலும் நடைபெறாமல் காணப்படுவது அல்லது அலட்சிய போக்கிலே காணப்படுவதாக நான் பாராளுமன்ற சுட்டிக்காட்டினேன். அதற்கு இந்த 6 பாராளுமன்ற உறுப்பினர்கள் அங்கே உரையாற்றியிருந்தார்கள். அதை கடைசியாக கூடிய பொது நிர்வாக உள்ளூராட்சி மாகாண சபை அமைச்சர் சந்திர அபேரட்ன அவர்கள் பதிலளித்தார். விரைவிலே ஜனாதிபதியுடன் கலைத்து சுற்றுச்சூழல் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடாகவும் இதை இந்த அளவுக்கு விரைத்து செய்ய வேண்டும் என்பதற்காகவும் பல விரைத்து சொல்லியிருந்தார். எனவே இந்த அரசாங்கம் என்பது எல்லாவற்றையும் புறக்கணித்து மக்கள் நலன்களை கருத்தில் கொண்டு குறிப்பாக வடக்கு மாகாண மக்களுடைய அபிவிருத்தியிலே நாங்கள் முழு மூச்சாக ஈடுபடுவோம். காரணம், நீங்கள் எங்களுக்கு 81,000க்கும் மேற்பட்ட வாக்களை அளித்து 3 பாராளுமன்ற உறுப்பினரை தந்து ஒரு அமைச்சரை துரசகமாக இன்றைய தினம் கிள்ளச்சியிலே ஒரு நிகழ்விலே பங்கு பெற்ற வேண்டியிருப்பதால் என்னுடைய கடற்தொழில் அமைச்சர் கிள்ளச்சி நிகழ்விலே பங்கு பெற்றுக் கொண்டிருக்கின்றார். இங்கே வருவதற்கு ராவலா இருந்தார். எனவே அந்த என்னுடைய கடற்தொழில் அமைச்சர் 3 யாழ்ப்பாணத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்கள், அதே போன்று யாழ்ப்பாணத்தில் 81 பிரதேச சபை உறுப்பினர்கள் எங்களோட சேர்ந்து இருக்கிறார்கள். அதே போன்று நான் நினைக்கிறேன் எங்களோட சேர்ந்து ஏனைய தவிசாளர்கள், ஏனைய சபை உறுப்பினர்கள் எல்லாம் இணைந்து செய்கின்ற ஒரு மக்கள் அபிவிருத்தியாக கருத்தில் கொண்டு உங்களை மீண்டும் ஒரு முறை வரவேற்றுக் கொண்டு தேசிய மக்கள் சக்தி என்பது உங்களுக்கான ஒரு வரப்பிரசாதமாகும். அதை இறுக்கி கட்டியாக பிடித்துக் கொண்டு நம்முடைய அபிவிருத்தி பணிகளை மேலும் செல்ல வேண்டும் என்று கேட்டு இந்த வாய்ப்பு வழங்கிய உங்களுக்கு நன்றி கூறி நிறைவேற்றிக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் திரு ரஜீவன் சார் அவர்கள் சொன்னதை போன்று உங்களுக்கு தெரியும், இந்த அரசாங்கம் எங்களுடைய அனுர தோழர் அடுத்ததாக நெடுஞ்சாலைகள் வீதி போக்குவரத்து அமைச்சர் விமல் ரத்நாயக்கா அவர்களின் வழிகாட்டலில் வந்து இந்த கிராமிய மட்ட ரீதியான மக்களுடைய அபிலாசைகள், அவர்களுடைய வாழ்வாதார திட்டங்களை மேலோங்கி செய்வதே அவர்களது நோக்கமாக இருக்கின்றது. அந்த அடிப்படையில் கிராம ரீதியான வேலை திட்டங்களை ஆரம்பித்து அந்த மக்களுக்கு வந்து ஒரு அபிவிருத்தி வேலை திட்டங்களை செய்வதன் மூலம் எங்களுடைய நாட்டை முன்னோக்கி நகர்த்தி செய்யலாம் என்ற ஒரு நோக்கத்தோடு இந்த வீதி புனரமைப்பை செய்கின்றோம் என்று எங்களுடைய திரு ரஜீவன் செலவுகள் சொல்லி சென்றார். அடுத்ததாக
வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் மாகாண பணிப்பாளர் குருஸ் அவர்களை இந்த வேலை திட்டம் தொடர்பாக சிறு உரை ஆற்றுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். பாராளுமன்ற உறுப்பினர் ரஜிகன் அவர்களை, வீதி அபிவிருத்தி பெருந்தெருக்கள் அமைச்சின் மேல்நிலை செயலாளர் ஜீவானந்தன் அவர்களே, இந்த பருத்தித்துறை நகரசபையின் தலைவர் செயலாளர் அவர்களை விழித்துக் கொண்டு எங்களுடைய கடத்தொழில் அமைச்சர் அவர்களின் கோஆர்டினேட்டிங் செக்ரட்டரியும் மிஸ்டர் ஸ்ரீ கபிலன் அவர்களை குறித்துக் கொண்டு ஸ்ரீ கோஆர்டினேட்டிங் செக்ரட்டரி டு த மினிஸ்ட்ரி ஆஃப் ஹைவேஸ் அவர்களையும் என் ஆர்பிஏ சீஃப் இன்ஜினியர் மிஸ்டர் இளங்கீரன், எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் லட்சியன் அவரை விழித்துக் கொண்டு நான் வணக்கத்துக்குரிய ஐயா அவர்களையும் விழித்துக் கொண்டு ஒரு சில வார்த்தைகள் சொல்ல விரும்புகிறேன். பாதைகள் என்று சொல்றது, வீதிகள் என்று சொல்றது எல்லா அபிவிருத்திக்கும் அதுதான் வாசல். வீதி அபிவிருத்திகள் தொடங்கும் பொழுது அந்த இடங்களில் அபிவிருத்திகள் தானாகவே எல்லா அபிவிருத்திகளும் தொடங்கி வருவதை மக்கள் கண்கூடாக கண்டிருக்கிறார்கள். அதே போல இப்ப இந்த காலங்களிலே வீதி அபிவிருத்தி மறுமலர்ச்சி நாட்கள் என்று கூட சொல்லலாம் என்று சொன்னால் மாகாணத்துக்கு 5000 மில்லியன் ஒதுக்கப்பட்டிருப்பது இதுதான் முதல் பெறல். அதனால இதற்குரிய எல்லா வகையான எஸ்டிமேட்கள் செய்து வேலைகளை தொடங்க நாட்களை மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த நாள் இன்று வந்தது எல்லாருக்கும் சந்தோஷம். அப்படியான ஒரு நிலைப்பாட்டிலே இன்றைய நாளிலே நாங்கள் இந்த 3ஆம் குறுக்கு தெரு ரோட்டை ஒரு 500 மீட்டர் ரோட்டை நாங்கள் இன்றைய நாளில் தொடங்கி இருக்கிறோம். நாங்கள் இதை விட சிறப்பாக நாங்கள் காப்பட் வேலைகளோடு தொடங்க இருந்தோம். சில காரணங்களால் அதை தொடங்க முடியாமல் போயிட்டு இந்த வேலைகள் குறிப்பிட்டபடி சரியான விதத்தில் செய்யப்படும். உங்களுக்கு ஒரு உத்தரவாதம் ஒன்று கொடுக்கிறேன். இந்த வேலை செய்யும் பொழுது யாருக்கு எஸ்டிமேட் வேணும், என்ன வேலை செய்கிறாங்க, எப்படி செய்கிறாங்க என்றதை நீங்கள் அந்தந்த அதிகாரியிடம் இருந்து நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். வெளிப்படையான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனாக தான் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். செய்ய வேண்டிய எல்லா விதமான முறைகளும் சரியாக ஃபாலோ பண்ணப்பட்டு ஒவ்வொரு ஒர்க்குகளும் செய்யப்படும் என்பதை நான் உறுதிப்படுத்திக் கொள்கிறேன். உங்களுக்கு என்னென்ன ரோடுகளுக்குரிய என்ன தேவை, என்ன உங்களோட இன்ஃபர்மேஷன் எடுக்கணும் என்ற விஷயத்தை நீங்கள் தாராளமாக கதைச்சு எங்களோட அந்த உயர் அதிகாரிகளிடம் மீது நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். நான் இந்த நேரத்தில் மகிழ்ச்சியாக சொல்ல வேண்டிய ஒரு விஷயம், எங்களுடைய மேலதிக செயலாளர் அவர்கள் இந்த பிரதேசத்தின் வீதி அபிவிருத்தி சம்பந்தமாக மிக கரிசனையோடு எங்களோடு வேலை செய்து கொண்டிருப்பதை நாங்கள் அறியும் பொழுது மிக சந்தோஷப்படுகிறோம். அவருடைய கரிசனை இந்த வடமாகாணத்துக்கு நிறைய பாலங்களையும் வீதிகளையும் எடுத்துறதுக்கு எங்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறது என்பதை மறக்கக்கூடாது. இது எங்களுக்கு கடவுளால் கொடுக்கப்பட்ட ஒரு ஆசீர்வாதமாக நாங்கள் இந்த நேரத்திலே பார்க்கிறோம். அதே போல இங்கே இருக்கிற அவ்வளவு பேரும், இங்கே இருக்கிற எல்லா அதிகாரிகளும் நின்று எங்களுக்கு ஒத்துழைப்பாக இந்த வேலைகளை தொடங்குறதுக்கு எங்களுக்கு உதவி செய்திருக்கிறார்கள். அவர்களை நாங்கள் மனக்கண்மன் கொண்டு வருகிறோம். எல்லா பேதங்களையும் மறந்து இந்த ஒரு நிகழ்வை நடத்துவதற்கு ஒத்துழைப்பாக இருந்தது. இனிவரும் நாட்களிலே இந்த வீதி அபிவிருத்தியை நாங்கள் கையில் எடுத்த முயற்சியை மிகவும் நல்ல முறையிலே சிறப்பாக மக்களுக்கு பிரயோசனமான முறையில் செய்து முடிக்க எங்களுக்கு மிகுந்த உதவியாக இருக்கும். அவருடைய கரம் எங்களை இன்னும் அதிகமாக சிறப்பாக செய்ய எங்களை ஊக்குவிக்கும் என்று நாங்கள் முழுமையாக நம்புகிறோம். மக்களுக்கு தொடங்கப்பட்ட இந்த பணி சிறப்பாக அமைய எங்களுடைய அலுவலர்கள் எல்லாரும் ஊக்கமாக இந்த பணியை செய்து முடிக்க எல்லா ஒத்துழைப்புகளையும் மக்களிடமிருந்தும் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். சில குறைகள் வரும் பொழுது அவர்களோட கதைச்சு பேசி சில விஷயங்களை நீங்கள் செய்து கொண்ட வழிகளுக்கு போங்க. கூடுதலாக சொல்லப்பட்டபடி இந்த ப்ராஜெக்ட் செய்கிறதுக்கு 182 நாட்கள் கொடுக்கப்பட்டாலும் நாங்கள் இந்த மாதத்துக்குள்ளேயே இந்த வேலையை, இந்த ரோட் வேலையை முடிப்பதற்கான முனைப்புகளை செய்து உடனே அதை முடித்து தர்றதுக்கான நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் என்று சொல்லிக்கொண்டு இந்த நிகழ்வுக்கு என்னை பேச அழைத்ததுக்கு நன்றி சொல்லி, இந்த நின்று தொடங்கப்பட்ட நிகழ்வு இந்த வடமாகாணம் முழுவதும், ஸ்பெஷலாக இந்த யாழ்ப்பாண மாவட்டத்திலே மிகவும் சிறப்பாக நடந்தர வேண்டும் என்று நான் பிரார்த்தித்து என்னுடைய சிற்றுரையை முடிக்கிறேன். உங்களுக்கு தெரியும், வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் மாகாண பணிப்பாளர் திரு குருஸ் அவர்கள் இந்த வீதி வேலைகள் தொடர்பாக உங்களுக்கு விளக்கம் அளித்திருந்தார். அதன் அடிப்படையில் உண்மையிலேயே அவர்கள் இந்த வீதியை எங்களுடைய இந்த அரசாங்கத்தின் கீழே தரமான முறையில், நேர்த்தியான முறையில் மக்களுக்கு இந்த வேலையை முடித்து தருவார்கள் என்று எங்களுக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை உள்ளது. அதே நேரத்தில் இந்த வீதிகள்
இப்பொழுது இன்றிலிருந்து ஆரம்பமாகின்ற நிலையில வந்து இந்த கிராமத்து மக்கள் சார்பாக ஒரு குழு ஒன்று நியமிக்கப்படும். அந்த குழுக்கள் இந்த வீதிகளுடைய மேற்பார்வையிலே ஏதாவது பிழைகள் இருந்தால் அதை நேரடியாக நீங்கள் அவர்களது அலுவலகத்திற்கோ அவர்களது போன் நம்பர் எடுத்து அவர்களுடைய தொழில்நுட்ப உத்தியோகத்தர்களோ பொறியியலாளர்களுக்கு நீங்கள் கதைக்கலாம். அவர்கள் கதைத்தால் அதை அவர்கள் சரி செய்து சீரான முறையில் உங்களுடைய இந்த கிராம வீதியினை செப்பனிடுவதற்கு அவர்கள் உங்களுக்கு உதவி புரிவார்கள் என்று கேட்டுக்கொண்டு இந்த உரையினை ஆற்றி சென்ற மாகாண பணிப்பாளர் குருஸ் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, உங்களுக்கு தெரியும் தேசிய மக்கள் சக்தியினுடைய மறுமலர்ச்சி பாதை என்ற நிகழ்ச்சியின் திட்டத்தின் கீழே இந்த இலங்கை பூராகவும் வந்து 55 வீதிகள் புனரமைக்கப்படுகின்றன. இந்த நிலையில் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் முடிவடைந்து ஒரு சில தினங்களில் எங்களுடைய இந்த அரசாங்கத்தின் கீழ் மக்களுக்கு நேர்த்தியான முறையில் சரியான முறையில் அவர்களது கிராம மட்டத்து ரீதியிலான வீதிகளை புனரமைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை எங்கள் அரசாங்கத்துக்கு காணப்படுகின்றது. இந்த ஒரு சில தினங்களிலேயே இந்த வீதிகள் வந்து இன்று பருத்தித்துறையில் முதலாவதாக 3ஆம் குறுக்கு தெரு என்ற வீதியினை முதலாவதாக நாங்கள் ஆரம்பிக்கின்றோம். இந்த நிலையில் இந்த முதலாவதாக வடமராட்சியில் இந்த பருத்தித்துறை என்ற நகர சபைக்கு உட்பட்ட இந்த வீதியினை நாங்கள் முதலாவதாக ஆரம்பிக்கின்றோம் என்று சொன்னால் அது மிகையாகாது. அது இந்த நாட்டு இந்த கிராம மக்களுக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம் என்பது எங்களுடைய அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையாக உள்ளது. இது போன்று எதிர்வரும் காலங்களில் எங்களுடைய உங்களுக்கு தெரியும் நெடுஞ்சாலை வீதி போக்குவரத்து அமைச்சர் விமல் ரத்நாயக்கா அவர்கள் கிராம மட்டத்து ரீதியிலான வீதிகளை அவர்கள் புனரமைக்க வேண்டும் என்று சொல்லி எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் சேர் கூடி நாங்கள் கலந்து ஆலோசிக்கும் போது சொல்லுவார், கிராம மட்டத்தில் ரீதியிலான அபிவிருத்திகளை தான் நாங்கள் முதலாவதாக நாங்கள் முன்னெடுக்க வேண்டும். அவர்களுடைய கிராம மட்டத்தில் ரீதியான மக்களுடைய அபிலாஷைகளை நாங்கள் பூர்த்தி செய்ய வேண்டும் என்று அடிக்கடி எங்களுடன் கலந்துரையாடுவார். அதன் அடிப்படையில் இன்று இந்த தேசிய மக்கள் சக்தியினுடைய மறுமலர்ச்சி பாதை என்ற வேலை திட்டத்தின் கீழ் இந்த 55 இலங்கை பூராகவும் நடைபெறுகின்ற 55 வேலை திட்டத்தில் முதலாவதாக பருத்தித்துறை இந்த நகர சபா எல்லைக்கு உட்பட்ட இந்த ஏரியாவுக்கு உட்பட்ட இந்த வீதியினை நாங்கள் ஆரம்பித்து வைப்பதில் உண்மையிலேயே பெருமிதம் அடைகின்றோம். அடுத்ததாக ஒருங்கிணைப்பு குழுக்களின் இணைப்பாளர் திரு கபிலன் சேர் அவர்களை இவ்வேலை திட்டங்கள் தொடர்பாக சிறு உரை ஆற்றி செல்லுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். அதிகார சபை தொடர்பான மேற்பார்வையாளர்கள், தொழில்நுட்ப உத்தியோகத்தர்கள், தற்பொழுது வேலையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற உத்தியோகத்தர்கள், மேலும் இங்கு கட்சி பேதம் கடந்து இந்த அபிவிருத்திக்காக வருகை தந்திருக்கின்ற இந்த பிரதேசத்தினுடைய மக்கள், உங்கள் அனைவருக்கும் இந்நேர வணக்கம். ஏற்கனவே பல விடயங்கள் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் யாழ்ப்பாணத்துக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிதியில் இந்த கிராமங்கள் தோறும் மேற்கொள்ளப்பட வேண்டிய இந்த வீதி அபிவிருத்தி திட்டமானது இன்றைய தினம் 55 வீதிகள் இலங்கை முழுவதும் ஆரம்பிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. இதில் இருக்கின்ற சிறப்பு என்னவென்றால், இது ஆர்டிஏயினுடைய எல்லைக்கு உட்படாத வீதி, நகர சபைக்கு உட்பட்ட வீதி. அந்த வீதியை ஆர்டிஏ செய்து கொண்டிருக்குது. அது மட்டுமில்லாமல் தங்களினுடைய ஊழியர்களின் ஊடாகவே இந்த செயற்திட்டம் நேரடியாக அமுலாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இன்னொரு சிறப்பு. இந்த வகையில் யாழ்ப்பாணத்தில் மட்டுமல்லாது இலங்கை பூராகவும் இந்த செயற்திட்டத்துக்காக 14 பில்லியன் ரூபாய் இதுவரை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. மேலதிகமாக 5 பில்லியன் ரூபாவானது இந்த வருடத்துக்குள் ஒதுக்கீடு செய்வதற்கான செயற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றன. அதே நேரம் அரசாங்கம் தற்பொழுது அறிவித்திருக்கின்ற விடயம், நாட்டினுடைய வரி வருமானம் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக கடந்த காலங்களில் செலுத்தப்படாத வெட் வரியானது கிட்டத்தட்ட 4.3 பில்லியன் ரூபாய் வருகின்ற ஓரிரு மாதங்களுக்குள் எங்களுக்கு திரைசேரிக்கு கிடைக்க இருக்கின்றது. அந்த 4.3 பில்லியன் என்பது கடந்த காலங்களில் இங்கு மக்களினுடைய வரியாக செலுத்தப்படாதது. குறிப்பாக உங்களுக்கு தெரியும், அர்ஜுன் அலோசியஸ் என்று சொல்லி உங்களுக்கு தெரியும், மத்திய வங்கியினுடைய முன்னாள்
ஆளுநராக இருந்து அவரிடம் இப்பொழுது 4.3 பில்லியன் ரூபாவுக்கு அதிகமான பணங்கள் கிடைக்கப்படாதது மீளப்பெற இருக்கின்றது. இன்றைய தினம் காலையில் அந்த செய்தியானது அரசாங்கத்தினால் அறிவிக்கப்பட இருக்கின்றது. இவ்வாறான நிதிகள் மீள எங்களினுடைய திரைசேரிக்கு வருகின்ற பொழுது அவை மிக முக்கியமாக எங்களினுடைய வீதி அபிவிருத்திக்காகவும் குளங்களினுடைய அபிவிருத்திக்காகவும் பாலங்களினுடைய அபிவிருத்திக்காகவும் தான் ஒதுக்கீடு செய்யப்பட போகின்றது என்பது தற்பொழுது வெளியிடப்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே இந்த பரிந்துரையில் மட்டுமல்லாது அனைத்து 55 இடங்களிலும் இன்று ஆரம்பிக்கின்ற இந்த வீதி அபிவிருத்தி பணியானது விரைவாக நடைபெற்று முடிய வேண்டும் என்றால் அரசாங்கத்தினுடைய ஒரு வேண்டுகோள், இந்த வீதி சார்ந்து ஒரு குழுவானது அமைக்கப்பட வேண்டும், மக்கள் குழு. அந்த குழு இந்த வீதி அபிவிருத்தி முடிகின்ற வரைக்கும் இந்த செயற்பாடுகளை மேற்பார்வை செய்ய வேண்டும். இந்த வீதி அபிவிருத்தி திட்டம் தொடர்பாக தாங்கள் கேள்வி கேட்க முடியும். அது செய்யப்படுகின்ற பொழுது அது சார்ந்த விடயங்கள் தொடர்பாக தாங்கள் மேற்பார்வை செய்து அவற்றில் ஏதேனும் பிரச்சனைகள் இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் நீங்கள் நேரடியாகவும் அமைச்சுக்கு முறைப்பாடு செய்ய முடியும், அல்லது மேலதிக செயலாளருக்கு முறைப்பாடு செய்ய முடியும், அல்லது உங்களினுடைய மாகாணத்தினுடைய வீதி அபிவிருத்தி அதிகார சபையினுடைய பணிப்பாளருக்கோ உத்தியோகத்தர்களுக்கோ நீங்கள் முறைப்பாடு செய்வதற்கான பொறிமுறை ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே இந்த திட்டமானது வெற்றிகரமாக அமைய உங்கள் அனைவருடைய பங்களிப்பையும் வேண்டி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி. இந்த எமது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் கீழ் கிராம மட்டத்து ரீதியில் நடைபெறுகின்ற ஒவ்வொரு வேலை திட்டத்திலும் நாங்கள் மக்களுக்கு ஒவ்வொரு அவர்களால் வழங்கப்படுகிற அந்த வீதி நடைமுறைப்படுத்துகிற அந்த அலுவலகத்தால் நடைபெறுகின்ற அந்த மதிப்பீட்டினை நாங்கள் அந்த கிராம மக்களுக்கு அது அவர்கள் ஆங்கிலத்தில் தான் அவர்கள் அதை எஸ்டிமேட் பிஓக்யூ செய்திருப்பார்கள். தமிழ்ல இந்த குழுக்கள் அமைச்சிருக்கும், அவைகளுக்கு தமிழ்ல அதை மொழிபெயர்த்து சில விஷயங்களை அவர்கள் நீங்கள் இந்த குழுக்கள் அமைச்சால் அந்த குழுக்கள் அவர்கள் அவர்கள் செய்து தருவார்கள் என்று நம்புகின்றோம். அதன் அடிப்படையில் உங்களுக்கு அந்த தமிழ்ல அந்த மதிப்பீட்டை வாசிக்கும் பொழுது இந்த வீதிகள் சரியான முறையில் போடப்படுகின்றதா, ஒவ்வொரு வேலை திட்டத்திற்கும் எவ்வளவு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கின்றது, அதுல குறிப்பிடப்பட்டவாறு வேலை திட்டங்கள் நடைபெறுகின்றதா என்பதை உங்களுக்கு சுலபமாக கண்காணிக்க கூடியதாக இருக்கும். அதே சந்தர்ப்பத்தில் இந்த வீதிகள் நடைபெறுகின்ற விதிமுறைகளை பற்றி கூறி சென்ற எமது கபிலன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக இங்கு நன்றி உரையினை ஆற்றுவதற்காக நகரசபை உறுப்பினர் அனல் ரெட்டி அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நன்றி உரைக்கு முன்னதாக ஒரு வேண்டுகோள் ஒன்று. அந்த வகையிலே வடக்கு மாகாண வீதி மன்னிக்கவும் வடக்கு மாகாண வீதி அபிவிருத்தி அதிகார சபை பணிப்பாளர் திரு ஜீவானந்த் சார் அவர்கள், கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ராஜீவன் சார் அவர்களுக்குமான வேண்டுகோள், இந்த பாதைக்கு பின்பாடு எங்களுக்கு அந்த பாதையிலும் விரைந்து செய்து தருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். நாலாங்குறிச்சிலிருந்து வெற்றி வரையிலான அந்த பாதையையும் எங்களுக்கு செய்து தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். இன்று ஒரு சிறப்பான நாள். நாடு பூராகவும் ஆரம்பிக்கப்பட்டுள்ள 55 வீதிகளில் மறுமலர்ச்சிக்கான கிராமிய அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் நாடு பூராகவும் ஆரம்பிக்கப்பட்டுள்ள 55 வீதிகளில் கருத்துத்துறையில் எங்களது வீதியையும் அமைத்து தருவதற்கு நடவடிக்கை எடுத்து தந்த வீதி அபிவிருத்தி அதிகார சபை பணிப்பாளர் ஐயா அவர்களுக்கும், கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ரஜிதன் சார் அவர்களுக்கும், விசேடமாக கௌரவ ஜனாதிபதி அவர்களுக்கும், நெடுஞ்சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் விமல்நாத் நாயக்கா சார் அவர்களுக்கும் இந்த இடத்திலே நன்றி கூறுகின்றோம். மேலும் நமது அழைப்பு ஏற்று வந்த வீதி அபிவிருத்தி அதிகார சபை உத்தியோகத்தர்கள், ஊழியர்கள், பணிப்பாளர்கள், பொறியியலாளர்கள் அவர்களுக்கும், நகர சபையின் செயலாளர் மற்றும் தவிசாளர் அவர்களுக்கும், எமது கட்சியின் பிரதிநிதிகள் மற்றும் வேறு கட்சிகளுடைய பிரதிநிதிகள், வந்திருக்கும் பொதுமக்கள் அனைவருக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம்.
ஒரு சரியான அதில் அவங்களோட ஸ்பெஷல் பண்ணி தான் முதல் ரோட் தான் செலக்ட் பண்ணி வச்சுருக்காங்க அதை மாற்றி கோப்பையில் ஒன்று மாற்றிட்டு ஓகே. சரி.